லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் லிக்விட்ரியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு இனோவேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் ட்ரீ. கேர்லஸ் லாக்னர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் 2021 டிசம்பரில் மெக்கானிக்கல் ட்ரீன்னு ஒரு இனோவேட் பண்ணுறாரு. இவர் 1990s இருந்தே கார்பன் கேப்சர் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அட்மாஸ்பியரில் ஹியூமன் ரிலீஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை நேச்சுரலாக கம்மி பண்ண முடியாது. ஸோ அதான் லாக்னர் மெக்கானிக்கல் ட்ரீயை இனோவேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் மூலியமாகவும் கார்பன் டை ஆக்சைடை கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி சுற்றுச்சூழலை இம்ப்ரூவ் பண்ணுற டெக்னாலஜிஸை கமர்ஷியலைஸ் பண்ணணும்னு கேர்லஸ் சொல்லியிருக்காரு. கேர்லஸ் சென்டர் ஃபார் நெகட்டிவ் கார்பன் எமிஷனோட ஃபண்டிங் டைரக்டர் அண்ட் ஆல்சோ அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வருஷத்துக்கு மனிதர்களால் மட்டும் 36 பில்லியன் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் கலந்துக்கிட்டு இருக்கு. மேபி கார்பனுக்கு கலரும் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு ரீசனாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடியும் கார்பன் கேப்சரிங் மிஷின்ஸ் நிறைய வந்திருக்கு. எல்லாத்துலேயும் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கு. இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இந்த மெக்கானிக்கல் ட்ரீயில் என்ன இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மரத்தில் இருக்கிற இலைகள் எப்படி கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குமோ அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ரெசின் வச்சுருக்காங்க. அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை இந்த ரெசின் பைண்ட் பண்ணிக்கும். அதாவது இந்த ரெசின் ட்ரையாக இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு ஒட்டிக்கும். இந்த ரெசின் பாலிப்ரொபைலினால் உருவாக்கப்பட்டது. இந்த பாலிப்ரொபைலின்றது தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர். அதாவது இந்த பாலிமர் அதிகமான ஹீட்டையும் தாங்கிக்க முடியும். அதே சமயத்தில் இது லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஒரு காலமில் 12 ரெசின் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது 1 சைக்கிளில் 1 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. 1 சைக்கிள்னால் என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இப்போது இந்த ரெசினில் கார்பன் டை ஆக்சைடு அட்டாச் ஆகியிருக்கும். இந்த ரெசின் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆகியிருக்கும் போது இதுக்கு மேலே எந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடும் அட்டாச் ஆக முடியாதுன்னு ஒரு ஸ்டேட் வரும்ல, அந்த ஸ்டேட்டை தான் சேச்சுரேஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த சேச்சுரேஷன் ஸ்டேட்டில் ரெசின் இருக்கும்போது வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணுவோம். இதை டோவர் மேரத்தான்னு சொல்லுவோம். இந்த சார்பெண்ட் மெட்டீரியல் ஒரு ஆனியானிக் எக்ஸ்சேஞ்சர். கார்பன் டை ஆக்சைடை அட்டாச் ஆனதுக்கப்புறம் இது கார்பன் அயனாக கன்வெர்ட் பண்ணிக்கும். வாட்டரில் டிப் பண்ணும்போது இது திரும்பவும் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். மேபி இதை லிக்விடாவோ இல்லை கேஸாவோ கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். இந்த ஒரு ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். தட் மீன்ஸ் இந்த சார்பிட்டால் திரும்பவும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்டில் இந்த சார்பெட்டில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிற வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன பண்ணுறது? திரும்பவும் அட்மாஸ்பியரில் விடவா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்? நோ, நெவர். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. டைமண்ட். அதாவது கிரவுண்ட் எர்த்தில் புதைச்சி வைக்க போகிறோம். பூமிக்குள்ளே புதைச்சி வைக்கிறது மூலியமாக கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் மிக்ஸ் ஆகாது. 10,000 வருஷம் கழித்து கார்பன் டை ஆக்சைடு ஃபாசில் ஃபியூவலாக கிடைக்கும். இதனால் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு நிறைய இடங்களில் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இண்டஸ்ட்ரி, பீவரேஜ் இண்டஸ்ட்ரி, ஏன் விவசாயத்துக்கும் கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. கேஸாக கலெக்ட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை கிரனேனியம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கை எப்படி ரீசைக்கிள் பண்ணுறோமோ அதே மாதிரி கார்பனையும் ரீசைக்கிள் பண்ணலாம். பயோஃபியூல் ப்ரொடக்ஷன், ஆல்கே ப்ரொடக்ஷனுக்கெலாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒவ்வொரு 1000 செகண்ட்க்கும் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. அதாவது வித்தின் 1000 செகண்ட்ஸ் அந்த ரெசினில் கார்பன் டை ஆக்சைடு அட்டாச் ஆகிக்கிட்டுது. ரெசின்லேருந்து ரிலீஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடை வேக்கம் எஜெக்டர் சிஸ்டம் மூலியமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது பிரனோலி எஃபெக்ட் மூலியமாக இந்த கார்பன் டை ஆக்சைடை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ரெசின்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரெசின் திரும்பவும் கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ண ரெடி ஆகிடுது. இதை தான் நெக்ஸ்ட் சைக்கிள்னு சொல்வோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி சோர்ஸும் எலக்ட்ரிசிட்டியும் ரொம்ப கம்மி தான்.
இதை கடலோர பகுதிகளில், டெசர்ட் ஏரியாஸ், பாலைவனத்தில், அர்பன் ஏரியாஸில், இண்டஸ்ட்ரியல் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் இம்ப்ளான்ட் பண்ணலாம். பட் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அண்டார்டிகா மாதிரியான ஏரியாஸில், லைக் ஃப்ராசன் ஏரியாஸில் வைக்க முடியாது. இதுக்காகவே கேலஸ் ஸ்பெஷலாக ஃப்ராசன் ஏரியாஸ்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு கேலஸ். ஸ்டில் அந்த ஒர்க் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணி புதைக்கிற ப்ராசஸ்க்கு பேர் சீக்வஸ்ட்ரேஷன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கமர்ஷியலைஸ் ஆச்சுன்னா 2050 கார்பன் எமிஷனை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட முடியும்னு கேலஸ் நம்புறாரு. மெக்கானிக்கல் ட்ரீயை பற்றின லிங்க்கும் கேலஸ் இன்டர்வியூவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் செக் இட் அவுட். ஓகே, திஸ் இஸ் அவுட். இவ்வளோ நேரம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். திஸ் இஸ் விபி டெக்னாலஜிஸ்ட்.